தமிழகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி லாவண்யா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது சம்பந்தம் அந்த வழக்கு தொடர்பாக தற்போது உச்சநீதிமன்றத்திலே சிபிஐ தன்னுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த விஷயம் இப்போது பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக விவாதிப்பதற்காக வேண்டி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக இப்போது நாம் விவாதிக்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி லாவண்யா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த விசாரணை அறிக்கையை தற்போது சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கையை சொல்லக்கூடிய முழு விவரங்கள் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சிபிஐ அளித்திருக்கக்கூடிய அந்த விசாரணை அறிக்கையில் இது முழுக்க முழுக்க மதமாற்றம் அப்படிங்கிற பேரில் தான் இந்த வழக்கு சிபிஐக்கே போகுது. ஒரு வழக்கு ரொம்ப லேசாக சிபிஐக்கு போயிடாது. அப்போ அந்த காலகட்டத்தில் கட்டாய மதமாற்றத்தின் பேரில் அதனால் ஏற்பட்ட அழுத்தத்தினால் தான் லாவண்யா தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அதனால் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிச்சு. அந்த வழக்கில் தான் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எந்த விதத்திலும் இதில் கட்டாய மதமாற்றம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சிபிஐ இந்த அறிக்கையில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, அது என்ன காரணம் என்பதை அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவாக காரணத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் பல காரணங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் 2 காரணங்கள். ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, அந்த பள்ளியினுடைய விடுதி காப்பாளராக இருக்கக்கூடிய சகாயமேரி இவங்க அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாப்பதற்கான பொறுப்பை லாவண்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த பொருள் காணாம போயிருக்கு. அப்போ அது தொடர்பாக சகாயமேரி லாவண்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இது ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்கு ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க விடுதியில் தங்கியிருக்காங்கல்ல, வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அப்போ இதை சகாயமேரி தொடர்ந்து மறுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதனால் ஒரு மன அழுத்தத்துக்கு லாவண்யா உள்ளாகிறாங்க. இது மாதிரி பல டிப்ரெஷன் சேர்ந்து தான் அவர்கள் மரணிக்கிறாங்களே ஒழிய அதில் மதமாற்றம் இல்லைங்கிறது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2 காரணங்களை சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்க சிபிஐ தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையை நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப ஆச்சரியமானதாகவும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானதாகவும் இருக்குது. மதமாற்றம் என்ற விஷயமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ மதமாற்றம் சம்பந்தமா இன்னும் கூடுதல் என்ன விவரங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அது தொடர்பாக உள்ள கூடுதல் தகவலை கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்டாக கேட்டீங்க நீங்கள். ஏன்னாக்கா இந்த வழக்கில் மதமாற்றம் அப்படிங்கிற ஒன்று கட்டமைக்கப்பட்டிருந்துச்சுல, அப்போ டீப்பாக இது தொடர்பாக சிபிஐ அனலைஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னா, லாவண்யா மதமாற்றம் செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த பள்ளிக்கூடத்தில் மதமாற்றம் நடந்ததா அப்படிங்கிறத குறித்து நிறைய டேட்டாஸ் எடுக்கிறாங்க. 2020 பின்னாடி போகிறாங்க. 12 வருஷம் பின்னாடி போய் 2010 இருந்து 2022 வரைக்கும் படித்த அனைத்து மாணவிகளுடைய விவரங்களையும் சேகரிக்கிறாங்க. சேகரித்து இங்கே படித்த மாணவிகள் அவங்களுடைய பெயர்கள் எதுவும் மாற்றப்பட்டிருக்குதா, மதமாற்றம் நடந்திருக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த 10-12 ஆண்டுகளில் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவிகள் யாருமே மதமாற்றம் செய்யப்படவில்லை என்பதை மிக தெளிவாக சிபிஐ இந்த வழக்கில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. போடப்பட்ட வழக்கு என்னமோ லாவண்யா விஷயத்தில் தான், ஆனால் அந்த பள்ளிக்கூடமும் மதமாற்றத்தில் ஈடுபடலை அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை வச்சு தான் மதமாற்றம் நடைபெறலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் கூட 10 ஆண்டுகளாக யாருமே மதமாற்றம் செய்யப்படலை, அதற்கான எந்த ஆவணமோ ஆதாரமோ இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரன்றது நமக்கு விளங்குது. இப்போ இந்த அவதூறு பிரச்சாரத்தை யார் செஞ்சாங்க, என்ன காரணத்துக்காக அதை கையில் எடுத்தாங்கன்றத கொஞ்சம் கூடுதலாக தகவல் சொல்லுங்க. இந்த அவதூறு பிரச்சாரம் திட்டமிட்ட ஒரு சதின்னு சொல்லலாம். அது சாதாரணமாக அவதூறும் கூட நம்மளால் கடந்து போக முடியல. ஒரு சதி செயலாகத்தான் தெரியுது. 2 சமுதாயத்துக்கு மத்தியில், கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு மத்தியிலும் இந்து பெருமக்களுக்கு மத்தியிலும் ஒரு மோதல் போக்கை உருவாக்கணும், ஒரு கலவரத்தை உண்டாக்கணும். அந்த கலவரத்தின் மூலமாக குளிர்காய வேண்டும், ஒரு கலவர பூமியாக தமிழகத்தை கட்டமைப்பதன் மூலமாக தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இதில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அண்ணாமலை இதை ரொம்ப என்ன செஞ்சார்னா பூஸ்ட் பண்ணார். பிஜேபியில் இருந்த அவர் தலைவராக இருக்கும்போது அண்ணாமலையாக இருக்கட்டும், இந்து முன்னணியாக இருக்கட்டும், இது மாதிரி சங்கு பரிவார இயக்கங்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா இந்த கலவரத்தையை பற்ற வைப்பதற்கான அனைத்து முஸ்தீபுகளையும் எடுத்தார்கள். அவர்கள் செய்த அந்த பிரச்சனையினால் தான் இந்த வழக்கம் கூட என்ன செய்து சிபிஐக்கு போகுது. சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்குள்ள விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை அவர்கள் ஒரு அரசியல் படுத்தி தமிழக அளவில் இது ஒரு பேசப்படும் பொருளாக ஆக்கி பத்திரிகைகளை பரபரப்பை ஏற்படுத்தி அந்த பள்ளிக்கூடத்தை அடித்து நொறுக்கக்கூடிய அளவுக்குண்டான வேலைகளை எல்லாவற்றையும் செய்து இதெல்லாம் பண்ணதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால்,
மத நல்லிணக்கத்தை கெடுத்து கலவரத்தை உண்டாக்கணும். கலவரம் உண்டாயிருச்சுனாக்கா பிஜேபியை வளர்த்துடலாம். நீங்கள் இந்தியா முழுவதும் நீங்கள் பாருங்கள், பிஜேபி வளருது என்று சொன்னால் கலவரம் உண்டாகணும். கலவரம் உண்டாகாத எந்த ஒரு இடத்துலையும் பிஜேபி கால் ஊன்ற முடியாது. இன்றைக்கு வந்து கோவையில் வந்து பிஜேபி வளருதுனாக்க கலவரத்தை உண்டாக்குனதன் மூலமாகத்தான் பிஜேபி வந்து அங்கே வளர்ந்துருக்கு. இது மாதிரி ஒன்றை தான் தஞ்சை பூமியில் வந்து கலவரத்தின் மூலமாக வளரலாம் என்று வந்து நினைத்தார்கள். அதற்குண்டான அடிப்படை வேலைகளை செய்தார்கள். ஆனால் இந்த தீர்ப்பு அதை சுக்குநூறாக உடைத்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ ஜமாத் சார்பா கூட நம்ம அந்த கேரளா ஸ்டோரி 2 படம் வெளியிருக்கிறத கண்டிச்சு ஒரு அறிக்கையாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த அறிக்கைக்கு சிபிஐ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மாதிரியான சம்பவங்களுக்கும் இது மாதிரி திரைப்படங்களும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? அது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் நீங்க சொல்லுங்க. ரெண்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பொருத்தப்பாடு வந்து இருக்கு. ஏன்னா கேரளா ஸ்டோரி 2 என்ன இருக்குங்கிறத நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் கேரளா ஸ்டோரி 1 நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய கதைக்களம் என்ன, அதோடைய கரு என்ன அப்படின்னு சொன்னால், இந்து பெண்களை லவ் ஜிஹாத் என்கின்ற பேரில் மதமாற்றம் செய்கின்றார்கள். அப்படி மதமாற்றம் செய்யப்பட்டவர்களை அவங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளாக அவங்கள வந்து கடத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மைய கரு. தீவிரவாத செயலுக்கு அந்த பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அந்த டைரக்டருக்கு வந்து ஏற்படுது. அந்த டைரக்டரே கேட்குறாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, கேரளாவிலே இருந்து 10,000க்கும் மேற்பட்ட இந்து பெண்கள் கட்டாயமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா மதமாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து வைக்கிறார். ஆனால் அது தொடர்பான தரவுகள் என்ன, ஆதாரம் என்ன, அந்த 10,000 பெண்களுடைய லிஸ்ட் என்ன, அந்த பட்டியலை கொடுங்க என்று வந்து கேட்கும்பொழுது எந்த பட்டியல் போகிற போக்கில் அடிச்சு விடக்கூடிய அவதூறுகளாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அப்போது அவதூறை வைத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கணும். இனி இந்து பெண்கள் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு லவ் ஜிஹாத் என்ற பேரில் மதமாற்றம் செய்யப்படுகின்றார்கள் அப்படிங்கிற ஒன்றின் மூலமாக இஸ்லாமிய இந்து சமுதாயத்தின் மத்தியில் ஒரு குரோத உணர்வை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். அங்கே வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும், இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும், ஆக மட்டும் இந்து சமுதாய மக்களை ஒரு பயத்திலே வச்சிருக்கணும். அந்த பயத்தின் மூலமாக நாங்கள் தான் இந்து மத பாதுகாவலர்கள் என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஓட்டை அறுவடை செய்யணும். இதை மையமாக வச்சு தான் அவங்க இந்த கேரளா ஸ்டோரி 1 வந்து எடுத்தாங்க. 1 எடுத்தவர்கள் தான் 2 எடுக்கிறாங்க. அந்த 2னுடைய கதைக்களமும் இது மாதிரியோ இதை விட மோசமாக தான் வந்து இருக்கும். அப்போ மத நல்லிணக்கத்தை கெடுப்பது தான் இந்த சங்கு பரிவார கும்பல்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த கேரளா ஸ்டோரி 2ஐயும் வந்து நாம் வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து சகோதரர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த கேரளா ஸ்டோரி உடைய விஷயமா இருந்தாலும் லாவணியாவுடைய தற்கொலை விஷயமா இருந்தாலும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு நல்ல தெளிவான பதிலை வந்து வழங்கினார்கள். நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்